ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி மலர்கள் சேனல். முடி அழகு முக்கால் அழகு என்பது பழமொழி. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முடி கொஞ்சோண்டு இருந்தாலே நல்லா அடர்த்தியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆகட்டும், ஆயில் ஆகட்டும் ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கறதில்ல. நமக்கு இயற்கையே நமக்கு அழகு நிறைந்த பொருட்களை வீட்டை சுற்றியே கொடுத்துருக்குது. அதை வச்சு எப்படி ஹேர் ஆயில் செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம செம்பருத்தி பூ மற்றும் செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கிறோம். இதில் கால்சியம் இருக்கிறதுனால நம்ம முடியோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை அரைச்சி பூசினோம் அப்படின்னா முடி ஸ்ட்ரைட்டன் பண்ண ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். செம்பருத்தி ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் அடுக்கு செம்பருத்தி கிடைச்சதுன்னா கூட அதுவும் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வேப்பந்தலை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா பெயின் தொல்லை மற்றும் முடி தலை அரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வேப்பந்தலை யூஸ் பண்ணுறோம். மருதாணி இல்லாமல் ஒரு ஆயில் உருவாக்கவே முடியாது. இளநரைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது மருதாணி இலை. மருதாணி இலைனாலும் பூ எடுத்துக்கோங்க. துளசி ரொம்பவுமே ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். கற்றாழை ஜெல் கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்குது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது ரொம்ப குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ணிடுங்க. லாங் டேர்முக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கற்றாழை ஜெல் ஒத்து வராது. கரிசலாங்கண்ணி எண்ணெயோட ராஜான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய முடி கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு இதோட யூஸ் இருக்குது இந்த எண்ணெயில். அடுத்து நெல்லிக்காய். முடி கொட்டுறதுக்கு விட்டமின் சி குறைபாடு ரொம்ப காரணம். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது முடி கொட்டுறது நிறுத்தும். முடி நுனியில் ஏற்படுற பிளவையும் இது தடுக்கும். ஹேர் லாஸ் அப்புறம் கூந்தல் அடர்த்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்ப யூஸாக இருக்கும். அடுத்து வெந்தயம் ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். இது முடிக்கு பொலிவையும் குளிர்ச்சியையும் கொடுக்கும். மிளகு பொடுகு பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அடுத்து வெங்காயத்தில் சல்ஃபர் ஜாஸ்தி இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுனால இது முடி வேரில் பட்டு போன முடி திரும்ப வளர்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. நாங்கள் சோத்துக்கத்தாழை எடுத்துக்கிட்டோம். நீங்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவையான அளவு வெந்தயம், மிளகு எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை 5 மணி நேரம் பக்கமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட குறை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கிடைக்கிற திங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க. வேப்பந்தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மருதாணி தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் துருவி இது கூட சேர்த்திக்கோங்க. துளசியும் கரிசலாங்கண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு இதை செய்யுங்க. ஏன் அப்படின்னா எண்ணெய் பொங்கி வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெந்தயம், மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம். சில டைம் பொரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக செய்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இது எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் செக்கில் ஆட்டின தூய தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் எண்ணெய் நல்லா நுரையாக பொங்கி வருது. நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கணும் எண்ணெய். அப்போ தான் அந்த இலை, பூ இதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னுமே நல்லா இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்கணும். அதாவது இது எப்படின்னா நம்ம கையில் எடுத்து அந்த பூ ஆறுனதுக்கப்புறமா அந்த பூ இலைகளை தொட்டு பார்த்தோன்னா மொறுன்னு இருக்கணும். அது நல்லா அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னுமே ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அடுப்பில் வச்சுருக்கலாம். இப்போ இல்லை, நான் இன்னும் 1/4 மணி நேரம் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மொறுன்னு வர அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்துட்டு காலையில் தான் இதை ஒரு பவுலுக்கு ஒரு பாட்டிலுக்கு மாற்றுறேன். அப்போ தான் அதோட சத்தெல்லாம் நல்லா அதில் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், காலையில் ஆயிடுச்சு.
இதை வந்து நான் ஒரு பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து 2 மந்த் 3 மந்த்துக்கு கெட்டு போகாது. நல்ல ஹெல்த்தியான ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து வீட்லேயே நம்ம தயாரிச்சாச்சு. இதை குழந்தைங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் மிளகு துளசி எல்லாம் ஆட் பண்ணுறதுனால சளி ப்ராப்ளம் இருக்காது. சொல்லப்போனால் கம்மிங் வந்து வின்டர் சீசன் தான் வருது. அதனால் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துட்றோம். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.